இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி ஏஐ மூலமாக பல பேர் பல விதமாக அரசியல்வாதிகளை கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி போடுறாங்க. ஜெயலலிதா அம்மா, ஸ்டாலின் ஐயா, பல பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் கிண்டல் பண்ணி போடுறாங்க. அதெல்லாம் செய்யாமல் ஏதாவது நம்ம நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுமான்னு பார்க்கணும். அந்த டெக்னாலஜியை நம்ம நல்லதுக்காக பயன்படுத்தணும். ஏன்னா அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதாவது நம்ம கற்பனைக்கு எட்டாத காட்சியெல்லாம் நம்ம அதில் பண்ண முடியும். இப்போ நம்ம சின்ன வயசில் ஒரு கனவு கண்டிருப்போம். நம்ம ஒரு புல்லட்டில் போனோம், இல்லை ஒரு ட்ரெயினை ஜம்ப் பண்ணுறோம், இல்லை ஒரு வீட்டுக்கு பறந்து போகிற மாதிரி, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நம்ம கற்பனையில் நினைப்போம். ஆனால் நம்மளால் பண்ண முடியாது. அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேர் அது பண்ணும்போது நம்ம பார்க்கும்போது, இப்போது அந்த ஏஐ ஆப் மூலமாக நம்ம நினச்சதெல்லாம் பண்ணலாம். அப்போ நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும்? நல்ல விஷயத்துக்காக தான் பயன்படுத்தணும். ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள் அவங்களெல்லாம் அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது, கிண்டல் பண்ணுறது ஒரு எல்லை மீறி போகக்கூடாது. ஒரு தனிப்பட்ட ஒரு சில இதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம அப்போல்லாம் சாதாரணமாக நாம் வீட்டிலலாம் யோசிப்போம், அடடா நம்மளும் ஒரு வீடியோ எடுக்க முடியாதா, நம்மளும் ஒரு படம் மாதிரி பண்ண முடியாதா, நம்மளும் ஒரு நடிகர் மாதிரி பண்ண முடியாதா அப்படிலாம் நினைப்போம். இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி, அப்போ அதை நம்ம அழகாக பயன்படுத்தணும். கிராமத்துலலாம் எல்லாம் கும்பலாக கூடி நம்மளும் ஒரு படம் எடுக்கணும், இப்படி ஒரு கதை எழுதணும், இப்படி விஷுவலாக காமிக்கணும், இந்த மலையை காமிக்கணும், அப்படி வரணும் இப்படி வரணும்னு ஒரு கற்பனை பண்ணி ஒரு டீம்லாம் பண்ணுவோம் அப்போல்லாம். இப்போ நமக்கு அந்த வசதி வாய்ப்புலாம் வந்துருக்கு. சாதாரண மொபைலில் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏஐ ஆப் மூலமாக என்னோடய வீடு பின்னாடி பேக்ரவுண்டு பாருங்கள், இது அப்படியே நம்ம வேறு விஷுவலுக்கு மாற்றலாம். இப்போ நான் மாளிகையில் இருக்கிற மாதிரி காமிக்கலாம். மாளிகையில் போக முடியலன்னா கூட மாளிகையில் வாழ்கிற காட்சியை என்னால் பார்க்க முடியும். நான் வாழ்கிற என் குடும்பம் வாழ்கிற காட்சி என்னால் பார்க்க முடியும். அதனால் அந்த ஏஐ ஆப்பை நல்லபடியாக பயன்படுத்துங்க, நல்லதுக்கு பயன்படுத்துங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.